அது இந்த புதிய கல்விக் கொள்கையில தான் வருது. அது இல்லந்தேடி கல்வி, இந்த பிஎம், அந்த ஸ்ரீ பிஎம் இதெல்லாம் அதில் தான் வருது. ஒன்று புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா, அதில் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றுக்கோம். நம்ம ஐயா ஜவஹர் நேசன் வந்து இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க. அதில் நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு தான் வெளியில் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், வந்து கூட அவங்க நிறைய நேர்காணல்லாம் கொடுத்துருக்காங்க. கல்வி ஆய்வாளர்கள், மிகப்பெரிய வல்லுநர்கள், அறிஞர்கள் எல்லாமே சொல்றது என்னன்னா, இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்றாங்க. இப்ப கல்விங்கிறது சுகமா இருக்கணுமே ஒழிய சுமையா இருக்கக்கூடாது. எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை வந்து என் நாட்டில், நான் பிறந்த நாட்டில், இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு பெரிய தடையர். ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே, இப்போ மருத்துவத்திலே முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட் எழுத வேண்டியது, பிஜி படிக்க மறுபடியும் ஒரு நீட். அப்போ இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி? மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியா இருக்குதான்னு முதல்ல பாரு. எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க, நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுறாங்க? எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும். ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும், ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும். எல்லாவற்றுக்கும் தேர்வு தேர்வு தேர்வு. கல்வியிலே தலை சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா 8 வயதுல தான் பிள்ளைகளை முதல் வகுப்பிலே சேர்க்குது. நீங்க 8 வயதுல என் பிள்ளைகளை வந்து பொது தேர்வு எழுதுன்றீங்க. அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நஞ்சாயிராதா? அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள போய் பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்களம் மாதிரி ஆயிராதா? எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு? நீங்க இப்ப பாக்குறீங்க, இப்ப இந்த ஆட்சியில நீங்க செய்தி ஆக்குறது இல்ல. இப்ப நீட்டு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்துல ஒரு தங்கச்சி இறந்திருக்கால இல்லையா? இறந்திருக்கால. அப்போ 12ஆம் படிச்சுட்டு +2 தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியாம மன முதிர்ச்சி இல்லாம இறந்து போறாங்க. 12ஆம் தோற்று போறவங்க இறந்து போறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் வந்து தோல்வியை வந்து நீங்க தோல்வியை வெற்றியின் தாயின்னு நீங்க கற்பிச்சு கொடுக்கல. தோல்வியோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையா இருக்கு. அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை தம்பி. நீங்க கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்க சம கல்வி சம உரிமைன்னு பேசுறது நாங்க எப்படி எடுத்துக்கிறது? கல்வி சமமா இருக்கா? எல்லாம் அது சம உரிமையில இருக்கா? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. இருக்கா இல்லையா? பணம் இருந்தால் நீங்க நல்ல கல்வியை கற்கலாம். பணம் இருந்தால் நீங்க நீட்டு தேர்வு பயிற்சி பெற்று தேர்வு அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம். பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாம இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போறாங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா? அந்த கணக்கு இருக்கா? சொல்லுங்க. நீங்க முதல் தர ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்றீங்க? 2ஆம் தர ஆசிரியர் A கிரேடு C கிரேடு B கிரேடுங்கிறீங்களா? அதுல அந்த ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்றீங்க? நகர்ப்புறங்கள் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்கள் இருக்கா தம்பி? இருக்கா? இங்க கழிவறை இருக்கு, விளையாட்டு திடல் இருக்கு, கணிப்பொறி இருக்கு, அதெல்லாம் எங்க கிராமத்தில் இருக்கா? சொல்லுங்க. நான் பிறந்த ஊர்ல இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு சட்டை மட்டும்தான் வச்சிருந்தோம். நான் இடிச்சுட்டு கட்ட போறேன்னு அரசு தலையிட்டு கட்டுது. ஏன்னா என் சொந்த ஊர்னால அதை திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது. அப்படி எல்லா ஊர்லயும் ஒரு சீமான் இருக்கணுமா? இருந்தா தான் கட்டுவீங்களா? அப்ப நீங்க சம கல்விங்கிறது இருக்கா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போறான், என் தங்கச்சி போறான், எங்க அக்கா போறான். அவ உப்புக்கு, ஊறுகாய்க்கு, பாலுக்கு, தயிருக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க, அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க. வரி இந்த நாட்டில் ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா? ஒன்னா இருக்கா? எங்க சம உரிமை சம கல்வி எங்க இருக்கு? சம கல்வி சம உரிமை சட்டசபையில இருக்கு. இங்க பாருங்க, அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி, அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும், இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமா இருக்கா தம்பி? எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதுல சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
சாதாரண சிற்றூர்ல ஒரு வசதியும் இல்லாத படிச்சு வர்றவனு நகர்ப்புறத்துல படிச்சு வரணும் பொதுத்திறன் போட்டியில ஒன்னா பங்கேற்று வெற்றி பெறணுங்கிறது இது சம வாய்ப்பா? இது சம உரிமையா? இது சம கல்வியா?